எதுலயுமே ஒரு சுயநலம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். அறிவு சுரங்குங்க. பிரகஸ்பதி ஆளுமை பெற்ற ஒரு கிரகம். குருவோடைய ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை எல்லாத்தையுமே டக்குன்னு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு வீட்டு பிரச்சனைன்னு வரும்போது இவங்களுடைய ஆலோசனை யாரும் கேட்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த பொய் பேசுகிறவங்கள கண்டா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தீய பழக்கம் இருக்கிறவங்கள கண்டா இவங்களுக்கு அறவே பிடிக்காது. அவங்கள விட்டு விலகி தள்ளி வந்து நிற்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்த ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில் எப்படி ஒரு குறிக்கோளை நோக்கி போகுதோ அது மாதிரி தான். ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்க, தொழிலில் இந்த டார்கெட் அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்லையை அடையாமல் ஓய மாட்டாங்க. கடுமையாக உழைச்சி அந்த எல்லையை டார்கெட்டை அச்சீவ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் அந்த இதுலேருந்து வெளியில் வருவாங்க. அந்த அளவுக்கு ராப்பகலாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா எதிரே யார் நின்னாலும் தாங்க முடியாது. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் அவங்கள விடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும். நெருப்பு ராசி, அதனால் கோபம் பயங்கரமாக வரும். ஏன்னா ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி. அதனால் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, ஊருக்குள்ளேயே கூட நல்ல ஒரு பெயர் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் குரு 10க்குரியவர் புதன் அங்கே பகையாளியாக இருக்கிறார். ஆரம்பத்திலே எந்த வேலையிலுமே விருப்பம் இல்லாமல் இவங்க இறங்குவாங்க. ஆனால் அதில் விரும்பி இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டார்கெட் அடையாமல் ஓய மாட்டாங்க. படித்தது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்றா தான் இவங்களுக்கு பெரும்பாலும் வேலை அமையும். கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதுவும் இந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆசிரியருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ஆசிரியரோடு ஒரு அட்டாச் ஆகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அரசு பணியெல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு அமையும். கௌரவமான பதவியும் உங்களுக்கு நல்லா அமையும். பலருக்கு பார்த்திங்கன்னா ஆலோசனை வழங்கக்கூடிய வக்கீல் தொழிலில் இவங்களுக்கு அருமையாக வரும். இராணுவம், தீயணைப்பு சார்ந்த தொழிலில் இவங்களுக்கு அருமையாக வரும். இந்த தொழிலில் சார்ந்த தொழில் பணி அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் சிறிதோ பெரிதோ அதில் ஒரு முழுமையான ஈடுபாடோடு இறங்கினாங்க அப்படின்னா பல பேர்த்துக்கு வழிகாட்டியாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் ஒவ்வொருவருடைய மனதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறக்கக்கூடியவங்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. வசதியாக இல்லைனா கூட ஓரளவுக்கு வசதி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். பண நடமாட்டம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பணம் இல்லை அப்படின்னா கூட தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் பெற்று ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் வசதி வாய்ப்புக்கு எந்த ஒரு குறைவுமே இவங்களுக்கு இருக்காது. அதை பெருசாக அவங்க விரும்ப மாட்டாங்க. வசதி வாய்ப்புலாம் ஓரளவுக்கு இருந்தாலும் அதை பெருசாக விரும்ப மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சலவை தொழிலாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய இடமா பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கல்வி கூடம் பக்கத்தில் இவங்களுடைய வீடுகள் அமையும். அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து
செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அதோட கூட பஞ்சமஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். இதனால் கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் நீங்களே அந்த தடையை தகர்த்தெறிஞ்சிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுபகாரிய செலவுகள் கட்டாயம் வருகின்ற நாட்களில் செய்யக்கூடிய சூழல் இருக்குது. வீட்டில் ஏதாவது சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் வரன் தென்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பண வரது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதெல்லாம் வேண்டான்னு தடைப்பட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக இந்த காலகட்டத்தில் உழைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெளி உறவுகளால் ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வாக்குவாதத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது ஆணாக இருந்தால் பெண் மூலியமாவோ, பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாவோ ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. நட்பு வட்டாரங்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில உதவிகளும் மேலிடத்துலேருந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநபர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசித்து இறங்குங்க. அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். பெரியவங்க கிட்ட, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள், பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சமாக பிரச்சனை இருக்கக்குள்ளேயே போய் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெற்று அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்படுறது நல்லது. உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும்போது உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி எவ்வளோ இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டிங்கனாலும் அதில் ஒரு முழுமையான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய எஃபெக்ட் போடுவீங்க, நிறைய உழைப்பை போடுவீங்க. ஆனாலும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதற்காக மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. பெரிய முதலீடெல்லாம் போடுறீங்க அப்படின்னா, புதிய முயற்சியாக இருந்தது அப்படின்னா போடலாம். அதே மாதிரி பழைய தொழிலை விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டார நட்பால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த போராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். முன்கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். குறிப்பாக மேலதிகாரிகிட்ட பேசும்போது அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய தொகையாக மற்றவங்ககிட்ட
கொடுக்கும்போது கரெக்டாக உரிய ஆவணத்தில் கையெழுத்தோ அல்லது மற்றவங்களுடைய ஷூரிட்டி அதாவது வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குறது உங்களுக்கு நல்லது. இல்லை என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வரும். உறவுகளால் சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா கால பைரவரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அஷ்டமியில் போய் வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் சரியாகும். நம்பிக்கையோட செய்யுங்க.